நமஸ்காரம். நான் உஜ்ஜீவநாத கிச்சன்லேருந்து லக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் இடத்துல துவாதசி தளிகை அகத்திக்கீரை பாசிப்பட்டு போட்ட கருமது, வாழைத்தண்டு தேங்காய் போட்ட கருமது, சாத்துமது இருக்குது. இப்போ உங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்காக இன்ஸ்டன்ட் பவுடரில் மோர் குழம்பு பண்ணுறது எப்படி அப்படின்னு காட்டுருக்கேன். இதோ செட்டில் எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு கருவேப்பிலை திரும்ப பரப்பறேன். கருவேப்பிலை போட்டேன். நான் முதலையே கீரைத்தண்டை உப்பு போட்டு தளியை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த இன்ஸ்டன்ட் பவுடரில் இந்த 1/2 லிட்டர் மோர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வருங்கோ இந்த ஸ்பூனால் நான் உஜ்ஜீவநாத கிச்சனில் தயார் பண்ண இன்ஸ்டன்ட் பவுடர் போடுறேன். 1 2 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிண்டு இந்த அடுப்பில் இதை சேர்க்கணும். ஏன் கரைச்சிக்கணும்னா அடுப்புலையே போட்டு வச்சா கட்டி தட்டிக்கும். அதுக்கு தான் முதல்லையே நம்ம இது நீங்கள் இன்னும் சளியை பண்ணி எடுத்துகிட்டே வேண்டாக்க இதுலேயே நீங்கள் வெந்ததுக்கு இதெல்லாம் முடினா அப்படியே வேக வச்ச சளியை பண்ண ஜலத்தோடையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் அதை முதலையே சளியை பண்ணி எடுத்து வச்சதுனால உங்களுக்கு அது இதை இப்போ இதை நம்ம சேர்க்கணும். இதுலேயே உப்பு எல்லாம் போட்டிருக்கு. இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக கடுகு கருவேப்பிலை திருவும் பாருண்டேன். இது எத்தனை பேர் சாப்பிட்லாம்? இது 3 பேர் சாப்பிட்லாம். இப்போ ஒருத்தருக்கு 1 ஸ்பூன். ஆமாம். 3 பேருக்கு 3 ஸ்பூன். ஆமாம். மோர் 1/2 லிட்டர் எடுத்துட்டுருக்கியா? ஆமாம். இதை நம்ம போட்டு ஒரு பொங்கு மோர் குழம்பு மாதிரி ஒரு பொங்கு பொங்கிச்சுன்னா நீங்கள் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மோர் குழம்பு ரெடி ஆகிடும். அதையும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு எப்படி காட்டுறேன். இதை நீங்கள் நம்ம எப்போதும் மோர் குழம்புக்கு கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஊற வச்சு தேங்காய் வச்சு அரைப்போம். ஆனால் அதே அந்த இன்ஸ்டன்ட் பொடியில் அதெல்லாம் வச்சு எல்லாமே சேர்த்து துவரம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகு ஜீரகம் எல்லாம் இதில் சேர்த்து அரைச்சி கடுகு கருவேப்பிலை எல்லாம் திரும்ப பாரி வச்சுருக்கேன். உப்பும் போட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து குழம்புல பண்ணிக்கலாம். இந்த இதை அப்பப்போ அரைக்க வேண்டாம். ஆமாம். இது பொடியாக வச்சுட்டு நீங்கள் ரெடிமேடாக இந்த செஞ்சு நல்லா ஏர்டைட் பாட்டிலில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வேணுங்கிற சமயத்தை டக்குன்னு பண்ணிக்கலாம். இதோ பொங்க ஆரம்பிச்சுடுத்து. ஆமாம். மோர் குழம்பு பொங்க ஆரம்பிச்சுட்டு மோர் குழம்பு ரெடி. அது கன்சிஸ்டன்சி காட்ட திக்காக இருக்கா உன்னோடது இல்லை தள்ளியாக இருக்கும் தண்ணியாக இருக்குமா காட்டு? நல்லா இருக்கும். நல்லா திக்காகவே இருக்கு இல்லையா? ஆமாம். ஆமாம். மோர் மட்டும் நல்லா புளிச்ச மோராக எடுத்துக்கணும். ஆமாம். மோர் புளிச்ச மோராக எடுத்துருந்தீங்க உங்களுக்கு நல்லா இதுவாக இருக்கும். ஆஃப் பண்ணிட வேண்டியதுதானா? ஆமாம். ஆமாம். குழம்பு பொங்கி கொதி வர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப கொதிக்கப்படாது மோர் குழம்பு. மோர் குழம்பு கொதிச்சா மோரெல்லாம் திரிஞ்சு தண்ணி மாதிரி ஆகிடும். இது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு மற்ற பண்ணுறேன்.